ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு டிஷ் பார்க்கலாம். என்னென்னா பொட்டேட்டோ ஹல்வா. இது வந்துட்டு நிறைய பேர் கேரட்டில் செஞ்சுருப்போம், பீட்ரூட்டில் செஞ்சுருக்கோம். பட் நம்ம இன்றைக்கி பொட்டேட்டோ ஹல்வா செய்யணும். ஓகே, வாங்க தேவையான பொருட்களை பார்க்கலாம். நெய், மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு, அப்புறம் முந்திரி, சர்க்கரை, ஏலக்காய், இது இவ்வளோதான் இப்போ திங்ஸு. இப்போ வந்துட்டு ஒரு பேனை ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ண பேனில் இப்போது நம்ம நெய் ஆட் பண்ணிக்கிறோம். இதில் இப்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா நெய் நல்லா உருகணுன்னே நம்ம அடுத்தது ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உருக ஆரம்பித்த உடனே நம்ம என்ன பண்ணலாம், முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது என்னென்னா, நாங்கள் கத்தியில் ஏன் வந்துட்டு பண்ணுறேன்னு சொன்னிங்கன்னா, அதில் ஒட்டி இருக்கிற நெய் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்துட்டு ஸ்டிக் யூஸ் பண்ணுறோம். ஸோ நல்லா அதை போட்டுட்டு நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வர அளவுக்கு வறுத்துக்கிறோம். நல்லா வறுத்து கொஞ்சம் அதுக்குன்னு ஒரு தனி ஒரு அரோமா வரும் இல்லையா, அந்த அரோமா ரொம்ப அப்போ நான் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதை எடுத்து வச்சுருக்க முந்திரியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு திரும்பவும் நெய் விட்டுட்டு அதில் நம்ம இப்போது திரும்பவும் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நெய் பத்தாது. நெய் நல்லா போட்டுட்டு கலரி விட்டுக்கோங்க. கலரி விட்டோடனே அது வந்துட்டு கொஞ்சம் அந்த மிக்ஸ்சர் ஆனோடனே இப்போ என்ன பண்ணணுன்னா, நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கை எடுத்து போட்டுக்கிறோம். போட்டுட்டு நல்லா வந்துட்டு அதில் க்ளம்சினஸ் இல்லாமல் நல்லா வந்துட்டு கலரி விட்டுக்கோங்க. நெய்யில் அது ஊறும்போது இன்னும் நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நல்லா வந்துட்டு கலரி விட்டுட்டு நல்லா விட்டுக்கோங்க. ஏன்னா க்ளம்சினஸ் இருக்கவே கூடாது. இல்லாமல் இருந்தால் தான் கட்டி ஆகாது. இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்துட்டு அவங்கவுங்க ஸ்வீட்டோட அளவு பொறுத்து போட்டுக்கோங்க. ஒரு சில பேருக்கு வந்துட்டு சுகர் செட் ஆகாது ரொம்ப. ஸோ அதனால் உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா கலரி விட்டோடனே கொஞ்ச நேரம் வெந்த உடனே என்ன பண்ணுறோம், ஏலக்காய் தூள் போட்டுக்கிறோம். அது கொஞ்சம் வாசனையும் நல்லா கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். ஸோ அதனால் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கலரி விட்டுக்கோங்க. கலரி விட்டோடனே இப்போது வறுத்து வச்சுருக்க முந்திரியை நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு கலரி விட்டுக்கோங்க. நல்ல கலரை இன்னும் நம்மளுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அது ஊற ஆரம்பிக்கும். ஸோ நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான பொட்டேட்டோ ஹல்வா ரெடி. பாருங்கள் எவ்வளோ பார்க்கும்போதே டெம்டிங்காக இருக்குல்ல. ஸோ நீங்கள் எங்களுக்காக ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஒரு கொஷின் உங்களுக்கு என்னென்னா, டெண்டர் கோகோனட்டில் என்ன மினரல் இருக்கும்? ஆக்சுவலி இளநீல என்ன மினரல் இருக்கும்? இதுக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.